அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்துவேல் போட்ட பிளான் படி நம்ம அம்மாவோட பிறந்தநாள் சீர சிறப்பமா நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அம்மா வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சக்தி ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க. ஆனா பாட்டி என்ன பண்றாங்க, இங்க பாருங்கடா, நான் ஆரம்பத்துல சொன்னதான் இப்பயும் சொல்றேன், என் மக குடும்பம் வராம என்னோட பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கவே நடக்காது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் ஒரு பக்கம் ரொம்ப வீம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி முத்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம வீட்டுக்கு ஒன்றும் வரப்போறதுல இல்லை, கோயிலுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல கரெக்டாக நம்ம சுகுனே வராங்க. சுகுனே வந்ததுமே, அத்தை நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. பாண்டியண்ணா உங்க குடும்பத்தோட உங்க பிறந்தநாளுக்கு கோயிலுக்கு வர சம்மதம் சொல்லிடுச்சு. அதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்க பேர்ல அன்னதானம் போடுறதா அண்ணன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா சொல்றாங்க. இதை கேட்ட சந்தோஷத்துல, அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுகன்யா, கண்டிப்பா இந்த பிறந்தநாள் கொண்டாடத்துல நான் கலந்துக்கிறேன். ஆனா ஒண்ணு முத்து சக்தி, நீங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் என் மக குடும்பத்தோட நீங்க சண்டை போடவே கூடாது. அப்படி ஏதாச்சும் பண்றதா இருந்தா சொல்லிடுங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம முத்துல என்ன பண்ணா, டே சக்தி விடு, சரி அவங்க தான் இவ்வளவு பிடிவேதமா இருக்காங்களே, அவங்க ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வர போறதில்ல, நம்ம போய் அவங்களை கூப்பிடவும் இல்லைல்ல, யாரோ கோயிலுக்கு வராங்க, அந்த நாளோட அவங்களும் ஒருத்தர் இருந்துட்டு போய் போறாங்க, நமக்கு தேவையில்ல, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எல்லாருமா சேர்ந்து கிளம்பி போறாங்க. இதுல குமார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அரசி கண்டிப்பா இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டா அரசிக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம மாறிட்டோம் அப்படிங்கறத நம்ம தெரியப்படுத்தணும். கூடிய சீக்கிரம் அரசிக்கும் நமக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அரசி நம்மளோட இருப்பா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நம்ம கல்யாணத்திலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற பல கற்பனைகளோட நம்ம குமார் ஒரு பக்கம் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிறந்தநாள்ல நம்ம சக்தி குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.